Dear student, this is Jyothi Ramalingam. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸில் யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அதில் புக் பேக்கில் உள்ள 2 சம் பார்க்க போகிறோம். சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ். அதில் வந்து சம் நம்பர் 3 ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது பாருங்கள். கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் அலுமினியம் சல்ஃபேட். அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் கொடுத்துட்டாங்க, ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ், சல்ஃபருடைய அட்டாமிக் மாஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் அலுமினியம் சல்ஃபேட். அலுமினியம் சல்ஃபேட்டில் ஆக்சிஜன் எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகே, அதுக்கு முதல்ல நம்ம மாலிகுலர் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, அதாவது அலுமினியத்துடைய அட்டாமிக் மாஸ், ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ், சல்ஃபருடைய அட்டாமிக் மாஸ் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 2 அலுமினியம் இருக்கிறதுனால 2 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் ப்ளஸ் 3 சல்ஃபர் இருக்கிறதுனால 3 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் சல்ஃபர் ப்ளஸ் 3 இன்ட்டு 4 12 அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ 2 இன்ட்டு 27 ப்ளஸ் 3 இன்ட்டு 32 ப்ளஸ் 12 இன்ட்டு 16. ஓகே, ஈக்குவல் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 342 கிராம். இதுதான் வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட். ஓகே, இந்த 27ங்கிறது அலுமினியத்துடைய அட்டாமிக் மாஸ், 32ங்கிறது சல்ஃபருடைய அட்டாமிக் மாஸ், 16ங்கிறது ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ். ஓகே, ஃபார்முலா பாருங்கள். பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன்டு அலுமினியம் சல்ஃபேட். இது ஏற்கனவே புக்கில் இருக்குது, நான் இந்த ஆக்சிஜனுக்காக மாற்றி எழுதியிருக்கிறேன். அதாவது டோட்டல் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் அலுமினியம் சல்ஃபேட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட் மல்டிப்ளை பை 100. ஓகே, டோட்டல் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அலுமினியம் சல்ஃபேட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ? 192. ஏன்னா 12 ஆக்சிஜன் ஆட்டம் அதில் இருக்குது அலுமினியம் சல்ஃபேட் மாலிகுலில். அப்போ 12 இன்ட்டு 16 எவ்வளோ வரும்? 192. அதுதான் வந்து டோட்டல் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் அலுமினியம் சல்ஃபேட். மாலிகுலர் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். எவ்வளோ? 342. அது கீழே போட்டுக்கிட்டேன், மல்டிப்ளை பை 100. இதை சிம்பிள் பண்ணிங்கன்னா 56.14 கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இதை வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதான் கிடைக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள். 4th சம். கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் abundance of B10 and B11 if it is average atomic mass is 10.804 AMU. அதாவது போரான் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டில் B10 B11 மிக்ஸ் ஆகி தான் நமக்கு போரான்னு கிடைக்கும். B10 B11 ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து போத் ஆர் ஐசோடோப்ஸ். ஐசோடோப்னால் உங்களுக்கு தெரியும், சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் நம்பர். ஓகே, அப்போ ரெண்டும் போத் ஆர் ஐசோடோப் ஆஃப் போரான். அப்போ B10 எவ்வளோ இருக்குது, B11 எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது போரானில் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க. இஃப் இட்ஸ் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் 10.804 AM, இது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் அபண்டான்ஸ் ஆஃப் B10 எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா போரானில் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அப்போ B11 எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 100 - X. ஏன்னா டோட்டலாக நம்ம 100 வரணும், அப்போ அதனால தான் 100 - X. ஃபார்முலா பாருங்கள். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் போரான், பிங்கிறது இங்கே போரான், ஈக்குவல் என்னது மாஸ் ஆஃப் B10 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் B11. அதாவது B10 பர்சன்டேஜ் ஆஃப் அபண்டான்ஸ் ஆஃப் B10 plus mass of B11 into percentage of abundance into of B11 by 100. mass of B10 அப்படிங்கிறது அட்டாமிக் மாஸ் ஆஃப் B10. இந்த 10ங்கிறது அதனுடைய அட்டாமிக் மாஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது போரான் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டில் B10 அப்படிங்கிறது ஒரு ஐசோடோப், B11 அப்படிங்கிற ஒரு ஐசோடோப். அந்த B10ங்கிற ஐசோடோப்புடைய அட்டாமிக் மாஸ்னால் 10 தான். இதுதான் 10 தான் அதனுடைய அட்டாமிக் மாஸ். அதே மாதிரி B11உடைய அட்டாமிக் மாஸ் 11, அவ்வளோதான். அப்போ மாஸ் ஆஃப் B10க்கு போல் நம்ம 10 போட்டுக்கிறோம். இது வந்து என்னென்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்னு வச்சுருக்கோம், இன்ட்டு எக்ஸ். இந்த ப்ளஸ் இந்த ப்ளஸ், இந்த மாஸ் ஆஃப் B11 வந்து 11, ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கேன் 11 இன்ட்டு 100 - X. இது அப்படி எழுதிக்கலாம் 10. இது வந்து அவங்க கொடுத்துருக்க டேட்டா, அதாவது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் போரான் அதான் கொடுத்துருக்காங்க சம்மில், அதான் எடுத்து எழுதியிருக்கிறேன். 10 × X 10X, 11 × 100 1100, 11 × X - 11X. இப்போ இந்த 1100 அப்படி எழுதியிருக்கிறேன். 10Xலேருந்து -11X அப்படின்னா -X. இந்த 100 அப்படி எழுதிட்டேன். இதை எடுத்து அந்த பக்கம் எழுதிட்டேன். இப்போ 1100 - X ஈக்குவல் டு இந்த டிவிஷனில் இருக்கிற 100 அந்த பக்கம் என்ன ஆயிரும், மல்டிப்ளிகேஷனாக மாறும். 100 × 10.804 என்ன வரும், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1080.4ன்னு கிடைக்கும். அப்போ அதாவது 1100 - X ஈக்குவல் டு இதான். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ 1100 நான் லெஃப்ட்டில் அப்படியே வச்சுக்கிட்டு ரைட் சைடில் இருக்கிற 1080.4 லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன். அப்போ இந்த ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் தான் மைனஸாக மாறிடும். இந்த -X ரைட் சைடு கொண்டு போனால் +6ஆக மாறிடும். 1100லேருந்து 1080.4 நீ செப்பரேட் பண்ணினா
19.6 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 19.6 கழிச்சு போச்சு. ஓகே, அப்போ ஆன்சர் என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் அபண்டான்ஸ் ஆஃப் B10 அது ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 19.6. அதாவது போரான் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டில் B10 ஐசோடோப் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 19.6% இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது போரானுங்கிற ஒரு எலமெண்ட்டு, எந்த ஒரு எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ஐசோடோப் தான் நமக்கு கிடைக்கும். குளோரினில் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஐசோடோப் இருக்குது. அப்போனா நம்ம ஆக்சிஜன் சொன்னால் மிக்சர் ஆஃப் ஐசோடோப் தான் நமக்கு இங்கே நேச்சுரலாக கிடைக்கும். அதே மாதிரி தான் போரான் அப்படின்னு கிடைக்கிற ஒரு நேச்சுரல் எலமெண்ட்டில் ஐசோடோப்ஸ் ஆர் தேர். அதாவது மிக்சர் ஆஃப் ஐசோடோப் கண்டிப்பாக இருக்கும். அது என்னென்ன ஐசோடோப் இருக்குன்னா B10 and B11. அதாவது 10 அட்டாமிக் மாஸ் உள்ள போரானும் கிடைக்கும், 11 அட்டாமிக் மாஸ் உள்ள போரானும் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ B10 எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, B11 எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அதுதான் 19.6 ஈக்குவல் டு எக்ஸு. எக்ஸுங்கிறது என்னது, B10 பர்சன்டேஜ் இந்த அபண்டான்ஸ், அதாவது போரானில் எவ்வளோ கிடைக்குதுன்னு. அதே மாதிரி B11 பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 100 - x. அப்போ என்ன கிடைக்கும், 100 - x, 100 - 19.6 ஈக்குவல் டு 80.4. அப்போ B11 எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா போரானுங்கிற எலமெண்ட்டில் 80.4. B10 அப்படிங்கிற போரான் எலமெண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 19.6. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு எலமெண்ட்டும் மிக்சர் ஆஃப் ஐசோடோப் தான். ஓகே, ஆக்சிஜன்லேயும் இருக்குது, குளோரின்லேயும் இருக்குது, நிறைய எலமெண்ட்டில் வந்து ஐசோடோப்ஸ் ஆர் தேர். ஸோ ஒரு எலமெண்ட் அப்படின்னா தட் இஸ் த மிக்சர் ஆஃப் ஐசோடோப். ஓகே, அது மாதிரி தான் இங்கே போரானுங்கிறது ஒரு எலமெண்ட் தான், பட் ஆனால் தட் இஸ் a மிக்சர் ஆஃப் ஐசோடோப். என்னென்ன ஐசோடோப்னா B10 and B11. B10 B11 சேர்ந்தது தான் போரானுங்கிற ஒரு எலமெண்ட். ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, அப்போ B10 எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, B11 எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, அதுதான் இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சோம். அப்போ B10 எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 19.6% தான் இருக்குது. ஆனால் B11 அதிகமாக இருக்குது, 80.4. அப்போ அதனுடைய ஆதிக்கம் போரானுங்கிற ஒரு எலமெண்ட்டில் இதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னா B11 அப்படிங்கிற ஐசோடோப்போடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.